இந்தியாவுடன் நட்பு தொடர்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விரிவான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் நேர்மறையான எண்ணத்தில் இருப்பதாக கூறியுள்ளார். சென்னையில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, கிண்டி, அசோக் நகர் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவில் பெய்த மழை அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. பகல் முழுவதும் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் திடீரென காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மாலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கண்ணமங்கலம், ரெட்டிப்பாளையம், கொங்கராம்பட்டு, காட்டுக்காநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக அடைமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அறந்தாங்கி, நாக்குடி, ஆவுடையார் கோவில், பெருங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய பணிகள் தொடர்ந்து வருகிறது. மழையால் விவசாயிகள் தருமபுரி மாவட்டத்தில் 2 வாரங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் இரவில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டித் தீர்த்ததால் சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சில இடங்களில் கழிவுநீர் கலந்து வெளியேறியதால் துர்நாற்றம் வீசியது. கரூர் மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. கரூர், ஜவஹர் பஜார், லைட் ஹவுஸ் கார்னர், திருமாநிலையூர், தாந்தோண்டிமலை, காந்தி கிராமம், புலியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 4 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 102 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மதுரை விமான நிலையத்தில் 101 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கரூர், பரமத்தி மற்றும் திருச்சியில் தலா 100 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80,000 கடந்ததால் தங்கம் வாங்குவோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை தினம்தோறும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. அந்த வகையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து 80,040 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. 1 கிராம் தங்கம் ஒரே நாளில் 140 ரூபாய் அதிகரித்து 10,005 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 138 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,000 ரூபாய் அதிகரித்து 1,38,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விரைவில் 1 சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாயை தாண்டும் என தங்க நகை விற்பனையாளர் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார். ஃபியூச்சருக்கு வாங்குறதா இருந்தால் 100% வாங்கலாம். ஏன்னா இந்த ரேட் இதோட நிற்க போகிறதில்ல. அடுத்த ஒரு 5 வருடங்கள்லேயே 1 கிராம் 20,000 ரூபான்ற இலக்கை எட்டும் அப்படின்ட்டு எல்லாருமே கணிச்சு வச்சிருக்காங்க. நடைமுறையிலையும் பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. லண்டனில் அம்பேத்கர் தங்கியிருந்த இல்லத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், இந்தியாவில் சாதியால் ஒடுக்கப்பட்ட இளைஞர் அறிவின் மூலம் உயர்ந்து லண்டனில் மரியாதை பெற்றதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர், பெரியார் உரையாடும் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படத்தை காண நேர்ந்ததாக பதிவிட்டுள்ளார். இதேபோன்று மார்க்சியத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவரான கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செவ்வணக்கம் செலுத்தினார்.
லண்டனில் கல்வி பயிலும் இந்திய வம்சாவளி மாணவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்க இளைஞர்களின் சக்தி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பற்றியும் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள திருவள்ளுவரின் சிலைக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் இந்திய அரசியலமைப்பின் 75 ஆண்டுகள் குறித்த கண்காட்சியையும் பார்வையிட்டார். திமுக அரசு 10% தேர்தல் வாக்குறுதிகளையே நிறைவேற்றியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மக்கள் மத்தியில் திமுக அரசு செல்வாக்கை இழந்துவிட்டதாக தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டது. அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் கெடு விதித்திருந்த நிலையில் அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல்லில் அதிமுக மூத்த தலைவர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து செங்கோட்டையனை அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதேபோல அவருடைய ஆதரவாளர்களான சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, தேவராஜ், ரமேஷ் உள்ளிட்டோரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியது சர்வாதிகாரம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய கொடுஞ்செயலை, தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அதிகாரத்தின் சர்வாதிகாரத்தின் உச்ச நிலையை என்று 10 நாள் பொறுமையாக அண்ணன் அவர் 10 நாள் காலக்கெடு விதித்திருக்கிறார். அதற்கு முன்னால் அவர் நான் சந்திப்பேன். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட ஒன்றுபட்ட வலிமைமிக்க அதிமுக தான் ஒரே தீர்வு என சசிகலா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது அறிவார்ந்த செயலாகாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுகவை வலுவிழக்க செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய செங்கோட்டையனின் நேர்மையான எண்ணத்தை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியது விபரீத முடிவு என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அவரது கோரிக்கையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியை தாண்டி பொதுமக்கள் விரும்புகின்ற கோரிக்கை. அவரை பதவியிலிருந்து நீக்குவது அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணரும். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். கோபி சட்டமன்ற தொகுதியில் பதவி வகித்து வரும் ஒன்றிய நகர கிளை கழக, பேரூர் கழக, வார்டு செயலாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தங்களுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்ததோடு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். கட்சி ஒன்றுபட்டால் தாங்கள் பதவியில் நீடிப்போம் என்று கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். தவிக தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு தனது முதல் சுற்றுப்பயணத்தை வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளார். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பேசுவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டதாக தெரிகிறது. அதற்கு திருச்சி காவல்துறை அனுமதி தரவில்லை என கூறப்படுகிறது. அந்த இடத்திற்கு பதிலாக மரக்கடை என்ற இடத்தில் விஜய் பரப்புரை செய்யலாம் எனவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் திருச்சி மரக்கடை பகுதிக்கு ஆட்டோவில் சென்று தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டார். அதே நாளில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்திலும் விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என தெரிகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் இன்றிரவு முழு சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என இந்திய வான் இயற்பியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது. இன்றிரவு 9 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை முழு சந்திர கிரகணம் நிகழவுள்ளது. இதனை முன்னிட்டு கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சந்திர கிரகணத்தை காண சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 10 மணிலிருந்து 11:41 அந்த 12:30க்கு நம்ம அழகா வெறுங்கண்ணாலேயே பார்க்கலாம் 1:30 வரைக்கும்.